எங்க போனாலும் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போவாங்க. ட்ரெயின் இருக்கும், 10 ரூபா தான் டிக்கெட்டா இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி தான் போவாங்க. அப்படிதான் நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. அது எனக்கு கஷ்டம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அவங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார். நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம். அதுலயே டயர்ட் ஆயிடுது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறதுனால எல்லா வேலையும் செய்யறாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, எல்லாமே பண்றாங்கன்னு வைங்களேன். என்னையும் அதே மாதிரி செய்யணும்னு நினைப்பாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஓஜி பாட்டி, என் பாட்டி ஓஜி பாட்டி இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன? பாட்டி இல்ல, அவங்க ஆயா. ஆயா தான் நாங்க கூப்பிடுவோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு 20-30 பீப்புள்ஸ் கூட நாங்க வெளியே ஃபுட் ஆர்டர் பண்றோம் அவங்களுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது ஒத்துக்க மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துறேன், எதுவா இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ் கூட செஞ்சிருவாங்க சார். சோ அது வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கும். எப்படி இவ்வளவு பேருக்கு ஒரு ஆளா செய்யறாங்க. பெரிய விஷயம். எங்க அம்மா சின்ன வயசா இருக்கும் போதே எங்க ஆத்தா அப்பிச்சு இறந்துட்டாங்க. ஆத்தா தான் வந்து மாமா 3 பேரு, அம்மா எல்லாத்தையும் முன்னுக்கு நின்று ஒரு ஜென்ஸோட துணையே இல்லாம அவங்க தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணினவங்க. வெளியே போற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு எங்க ஊருக்குள்ள போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏதாவது வந்து புரணி பேசுறது அந்த மாதிரி. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஆத்தா வந்துட்டு நீ போ சாமி, நான் பாத்துக்கிறேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எல்லா பொண்ணுங்களும் இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கணும், எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்கணும்னு சொல்லி பாட்டி எங்க ஆத்தா வந்துட்டு எல்லாமே பொண்ணு 4 இடத்துக்கு போகணும் வரணும் ஊரார் சொல்லுவாங்கிறதுக்காக பயப்படக்கூடாதுன்னு உங்களுக்காக நின்னவங்க. என்ன மனுஷன் ஊருக்குள்ள ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் பயம் இல்லைங்க. நல்லது கிடைக்கும் தான் அனுப்புறோம். 4 பேர்த்து பழகிட்டு வருட்டு தெரிஞ்சிட்டு வருட்டு போனதானே அது குழந்தைகளும் கத்துக்கு. அப்பதான் உலகம் தெரியும். எங்க ஆயா வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கு அவங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. சோ எங்க மாமா வந்து கோச்சிட்டு he attempted. அந்த டைம்லயும் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல பெட்ட கீழே விரிச்சு மேல ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ புடிச்சு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துறாங்க. ஐயோ, எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? இது ஓஜிங்க. அது எப்படிங்க ஒத்தாளா நின்னு ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? ஒரு தைரியம் தான். எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளைய பிறக்க கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். இல்ல வேற யாருக்காவது தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மனுஷனா நீங்கலாம் சொல்லிட்டு இருக்கப்ப எங்க அப்பத்தா தான் வந்து மகாலட்சுமி பிறந்திருக்குடா, நான் தூக்கி என் பேத்தியை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தா தான் தூக்கிட்டு போய் 6 வருஷமா வளர்த்தாங்க. முதல்ல இந்த பிள்ளை வேணான்ட்டாங்களா வீட்டுல பிறக்கையில? பிறக்கமே வேணாம் தான் சொன்னா, என் மகன் வேணாம் தான் சொன்னாப்ல. நான் என்ன சொன்னேன், மதுரை மீனாட்சியே பிறந்திருக்குப்பா, வீட்டுக்கு நல்லது. என்ன இவ என் தாய் மீனாட்சி. ஒரு 1997 அந்த டைம்ல அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வச்சுட்டு ஒரு 3 டேஸ் இங்க வந்துட்டு அம்மா வீட்டுல இருந்துட்டு போலான்னு அங்க போறக்குள்ள வீடு லாக்ல இருந்துச்சு. ஏன் இது லாக்ல இருக்குன்னு கேக்குறதுக்குள்ள உங்களை சேர்க்க மாட்டோம், நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட அம்மா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அம்மா வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, அங்க நீ எதுக்கு இருக்க, கிளம்பி வந்துரு. சரி வாங்க போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னில இருந்து இப்ப வரைக்கும் அவங்க தான் எங்களை பாத்துக்கிறாங்க. இப்ப நாங்க நான் எங்க அண்ணா எங்களுக்கு டபுள் டிகிரி போட்டதுல இருந்து எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு. அப்படியா? நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, இருப்பா பார்த்து என்னன்னு பேசி இருப்பா நீ என்னப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிளம்பி வா பாத்துக்கலாம்ல. வீடு வயிறு பிடிச்சது வீடு பிடிக்காம போகுமா? எப்படி எப்படி இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. பொண்ணை வயிற்ற வச்சு வளர்த்துட்டோம், நம்ம அதுக்கு நம்ம விட்டுட முடியுமா? நம்ம தான் வளர்க்கணும். அப்ப மாப்பிள்ள பொண்ணு எல்லாரும் நீங்க தான் பாத்தீங்க? ஆமா, எல்லாம் இது வரலும் இன்னும் பாத்துன்னு இருக்கேன். நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா இறந்தக்குள்ள அம்மாக்கு எல்லா ரிச்சுவலும் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த பொட்டு அழிக்கிறது, பூ அழிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, என் பொண்ணு அப்படியே என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அங்க இருந்தவங்க எல்லாரையும் எதிர்த்து அந்த ரிச்சுவல்லாம் அவங்களுக்கு பண்ணாம அவங்க ஃபர்ஸ்ட்ல நின்று அவங்க பண்ணாங்க. ஊர்ல எல்லாம் சொல்லலையா நடைமுறை எல்லாம் பண்ணணும் போகணும்னு சொன்னப்ப? ஊர்ல 1000 பேர் பேசுவாங்க. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. ஆனா நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, வயிறு பிடிக்கிறது வாசப்படி பிடிக்காதா, வயிற்றுலயே வச்சிருந்து பாத்துட்டேன், வாசப்படியில வீட்டுல வச்சு பாத்துக்க மாட்டானா. சூப்பர். உங்க பேரு பாட்டி? கற்பகவள்ளி. கற்பகவள்ளி. பாட்டியை பார்த்து வியந்த விஷயம்னா, சின்ன வயசுலயே எங்க தாத்தா இறந்துட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க. வறுமையான சூழ்நிலை தான் சார். அதுலயும் வைராகியமா செய்யாத வேலைனே இல்ல. என்ன உழைப்பாளியா? பேத்திக்கும் செய்யறாங்க. என்னோட மகளுக்கு 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. அவங்க முதற்கொண்டு இப்ப வரைக்கும் கைய பிடிச்சு எங்களுக்கு பாத்துக்கிறாங்க. அதை பார்க்கும் போது எனக்கு வியப்பா இருக்கு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே, ஏன்னா கொள்ளு பேத்தியே வந்துருச்சு. ஓய்வு வந்துருச்சுன்னா அவர் 40 வயசுல இறந்துட்டாரு அவங்க தாத்தா. என்னடா சொல்ற? களை கொத்த போவேன், வியாபாரம் பண்ண
பண்ணுவேன். பருத்தி பால் விற்பேன், மாவாட்டி விற்றேன், துணிமணி வாங்கி விற்றேன். இப்போ 100 நாள் வேலைக்கு போய் இப்போ இந்த வாரம் செஞ்சுட்டு தான் உங்ககிட்ட வந்தேன் நான். வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. அவங்க வந்து தனியா போஸ்ட் ஆபீஸ்ல 1 லட்சம் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, என்னைய நீங்க வந்து கடைசியா என்னோட சடங்குகளுக்கோ என்னோட எதுக்கோ வந்து நீங்க யாரும் செலவு பண்ணி நான் போனேன்னு இருக்க கூடாது. வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். வைராகியமா நான் உழைச்சேன், நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1 லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு கிளவிக்கிட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? என்னதுக்கு இவ்வளவுன்னு? செய்வாங்க. நாளைக்கு நீ செஞ்சு நான் செஞ்சு 3 பிள்ளைகளுக்குள்ள வாதாட்ட வருங்கல்ல சார். அட போட்டி போட்டு செஞ்சுட்டு போட்டு சந்தோஷமா? அதான் வேணாம், நமக்கு நம்ம காசு தான் நம்ம மேல விழுகணும். மனுஷன் உழைச்சவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி இருங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? சார் அப்படிதான் சார் இழுத்து பிடிச்சு உட்கார வைப்பேன். 10 நாளைக்கு அப்புறம் மைண்ட் என்ன நினைக்கும் தெரியாது. ஒண்ணுமே தெரியலையே. ஒரு போன் வச்சிருக்காங்க, அந்த கீபேட் போன். அதுல ஒருத்தவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நாகம்மான்னு ஒருத்தவங்க போன் பண்ணுவாங்க சார். அந்த போன் வந்தா போதும் சிட்டா பறந்துருவாங்க. அந்த 2 நாளா சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது சார் வெளியே போனாலுமே வெளியே போக மாட்டேன் சார். வெளியே போய் எதனா எனக்கு பயம். ஒரு கொஞ்சம் அப்படி வெளியே போய் எதனா வாங்கிட்டு வான்னா கூட வெளியே போவாது. ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. நான் எங்க போயிட்டு துணி வித்துட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் உட்கார்ந்து இருக்கோம். அம்மா நீ சாப்பாடு போடு, அம்மா நீ ஊட்டி விடு அப்படி சொல்லுவா. சோம்பல் தான் பிரச்சனை நினைக்கிறேன். கரெக்டா கட்டுப்பிட்டா. அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அவங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார். நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம். அதுலயே டயர்ட் ஆயிடுது. அதுல டயர்ட் ஆயிடுதா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க இருந்த சுறுசுறுப்புக்கு நான் ஏன் இருக்கணும்னு கேக்குறாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சா எப்படி ஆகுறது? எந்திரிக்கணும். காலங்காத்தால எந்திரிச்சோமா கோலம் போட்டோமா இருந்தா தானே விளங்கும். குண்டியில வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கினா என்ன சார் வேலை செய்யல? எல்லா வேலையும் தான் செய்யறோம். அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்குள்ள முடிக்க தான் போறேன். அதுக்கு ஏன் அந்த ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கு? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. விடியால எந்திரிச்சு பொம்பளை எந்திரிச்சு என்ன செய்யணும்? வாச தொளிச்சு வாச கூட்டி கோலம் போட்டு தான் வீட்டுல வந்து ஒலை வச்சு சோறாக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் கோலம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், நீ எல்லாம் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுவா இதுவான்னு கேட்டு ஒரு வரையறையா அடிக்கிறாங்க. ஏன் அடுக்குறாங்க? நம்ம சொல்றது தானே சார் இருக்கான். நீங்க சொல்றதா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. லேட்டா போட 9 மணிக்கு போட்டு 9 மணிக்கு கோலம் போடுறதுல என்ன இருக்குமா? ஸ்ரீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டி வந்து வீட்டுல உட்கார வச்சாங்க. ஆண்டி பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப. பேரை வர்றதுக்கே 11 மணி 12 மணி அவரை ஆயிடுது. பத்தி எந்த கவலையும் இல்ல. அவர் வருவாரு, சாப்பிட்டாரு சாப்பிடாட்டி படுத்துக்கு வர. இந்த அம்மா வந்து அவருக்கு பணிவிட செய்யாது. என்னடா ஈச்சவாய பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற எனக்கு இருந்தா. இங்க பாருங்க, அவரை தெய்வமா நினைக்கிறது யாரு? நீங்க தான் நினைக்கணும். காலைல எந்திரிச்சோனே காலை தொட்டு கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு. ஏன் காலை தொட்டு கும்பிடு வர சார்? அப்ப நான் காலில் விழுவணும்னா அவரு என் காலில் விழுவணும் தானே? புண்ணியத்துக்கு என் பேரும் என் காலில் விழுந்தா புண்ணியம் உனக்கு. ஏன் காலில் விழ சொல்லி டபுள் நான் புண்ணியம். அப்படியெல்லாம் விழ மாட்டேன். சரியான போட்டி. என்ன சார் இது? நியாயமா சொல்லுங்க சார். ஆக்சுவலா இல்ல இந்த டிபேட் தனியா போகும்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். 10-11 வயசு வரைக்கும் கொஞ்சறீங்க, அதுக்கப்புறம் ஏன் கோவமா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. எந்திரிக்கணும், வேலை செய்யணும், வீட்டுல ஒடுப்பா இருக்கணும், 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தங்கச்சியெல்லாம் 2 பேர் இருக்காங்க, விளக்கு மத்த எடுத்து திரும்பி அடிப்பேன். என்ன அடி இறக்கம் இல்லையா உனக்கு? நம்மளை சிஸ்டமைஸ் பண்றதுக்கும் வழி நடத்துறதுக்கும் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கும் ஒரு குரல் இருக்கு. அந்த குரலை நீங்க மியூட் பண்ண ட்ரை பண்றீங்க, அல்லது அது என்ன கொஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, which is not good for you and me. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு மேல. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறதுனால எல்லா வேலையும் செய்யறாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, எல்லாமே பண்றாங்கன்னு வைங்களேன். என்னையும் அதே மாதிரி செய்யணும்னு நினைப்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்க போனாலும் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போவாங்க. ட்ரெயின் இருக்கும், 10 ரூபா தான் டிக்கெட்டா இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி தான் போவாங்க. அப்படிதான் நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. அது எனக்கு கஷ்டம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும்ல சார், அது செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஒரு செருப்பு வாங்கணும்னா கூட ஒரு 100 தடவை யோசிக்கிறாங்க. அது ஏன் தெரியல. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அம்மா நம்மள பாத்துக்கிறத விட அடுத்தவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்களா? ஏன் ஒரு ஆட்டோல 50 ரூபாய்க்கு கேக்குறோம், அவங்க 200 சொன்னாங்கன்னா நீ 50 ரூபாய்க்கு வர மாட்டேங்கிறன்னு நடந்து 3 கிலோமீட்டர் போறாங்க. அதான் வர்க்கீஸ்.